இன்னைக்கு இந்தியாவில் பல கட்சிகள் பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆள் கிடைக்காம மிஸ்டு கால் கொடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய இளைஞரணி இன்னைக்கு பூத்துக்கு ஒரு இளைஞரணி அமைப்பாளர் பாக அமைப்பாளராக இன்னைக்கு நியமிச்சிருக்கோம்னா அதுதான் இளைஞரணியினுடைய அந்த கட்டமைப்பு. இது மிகப்பெரிய சாதனை. புதுசா வந்திருக்கக்கூடிய பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு கம்பீரமா கெத்தா காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம், திமுக இளைஞரணியில நான் ஒரு நிர்வாகி அப்படின்னு பெருமையா சொல்லலாம். ஏன்னா யாரோ கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பரிந்துரை கடிதத்தை மட்டும் வச்சு நீங்க இந்த பொறுப்புக்கு வரல. முதல்ல மாவட்ட கழகத்திலிருந்து பகுதி வட்ட செயலாளரிலிருந்து பரிந்துரை கடிதம் வாங்கணும். ஆனா அந்த பரிந்துரை கடிதத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்படல. இதுக்காகவே அன்பகத்தில் ஒரு டீம் போடப்பட்டு அவங்க தொடர்ந்து அந்த பரிந்துரை செய்யப்பட்ட நபர்களோடு நேரடியாக தொலைபேசியில் போன் பண்ணி தொடர்பு கொண்டு உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, உங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி உங்களுடைய கொள்கை பற்று, கழக உணர்வு, என்ன போராட்டத்தெல்லாம் கலந்துருக்கீங்க, என்ன நிகழ்ச்சியில கலந்து இருக்கீங்க, சோசியல் மீடியா நாலேஜ் என்ன, இப்படி அனைத்தையும் செக் பண்ணிருக்கிறோம். இப்படி பல்வேறு கட்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு இந்த பொறுப்புக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதவி கிடையாது, அது பொறுப்பு. எனவே அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார். அதை நீங்க மனசுல வச்சுக்க வேண்டும்.